வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 150 டேஸ், அதாவது இப்போ குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த குருவுடைய பார்வை சனி மேலே விழுது. இப்போ இந்த நெக்ஸ்ட் 150 டேஸ்க்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஏன்னா அதிகமாக என்கிட்ட கேட்குற கேள்வி, லாட்ரி அடிக்குமா, ஜாக்பாட் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், சேவிங்ஸ் இருக்குமா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் இந்த மணி, ஃபினான்ஸ், சேவிங்ஸ், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் லாட்ரி, இந்த ஜாக்பாட், லக்கு, இது மட்டுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக ரொம்ப அழகாக, ரொம்ப கிறிஸ்பியாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த 150 நாள், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாதங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்ஷியல் க்ரோத், இன்கம், அவங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய லக் அண்ட் ஜாக்பாட் ரிலேட்டடாக நான் ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. தேங்க்யூ. விருச்சிக ராசி. விருச்சிக ராசியுடைய அதிர்ஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். விருச்சிக ராசியுடைய அதிர்ஷ்டம் என்ன? உங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஹவுஸ், உங்களுடைய செகண்ட் ஹவுஸ், அதுதான் தனுசு வீடு. ஸோ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் தனுர் வீடு தான் பொருளாதார வீடு, வருமானம் வரக்கூடிய இடம். அந்த தனுருக்கு அதிபதி தான் குரு, அவர் தான் இப்போ உச்சம். அவரோட பார்வை தான் விருச்சிகத்துக்கு மேலே விழுது. இது எப்படின்னா, பணம் கொடுக்க வேண்டிய ஒரு ஆள், உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களை நேரடியாக வந்து பார்த்து கையில் பொட்டி நிறைய பணத்தோடு நின்னா என்ன பலனோ அதுதான் இப்போ விருச்சிகத்துக்கு. ஸோ முதல்ல இன்கம், வருமானம் எப்படி வரப்போகுது? நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம், நல்ல அதிர்ஷ்டம், நல்ல யோகம். ஸோ வருமானம் நல்லபடியாக வருது, அது அதிகமாகுது, நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்குது, இன்னுமே பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய போகிறீங்க. ஸோ இன்னுமே பெட்டராக போகிறீங்க, ஒரு நல்ல இன்கம்க்கும் நீங்கள் க்ரோ ஆக போகிறீங்க. இதுதான் விருச்சிகத்துடைய ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ். இன்கம் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? வருமானம் வருது, சேர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். குரு உச்சத்தில் இருக்குது, விருச்சிகத்தை தான் பார்வையிடுறார். விருச்சிகத்துக்கு 4th ஹவுஸில் ராகு இருக்காங்க, 5th ஹவுஸில் சனி. இந்த 4 and 5ல் ராகு சனி. அப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா, வருமானம் வருது, ஏற்கனவே இருக்கிற கடன், ஏற்கனவே இருக்கிற பேர்டன்ஸ், சப்போஸ் லோன் நிறைய வச்சுருக்கீங்க, அது மார்ட்கேஜ் லோன் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது லோன் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ அடைச்சிடலாம். அதெல்லாம் இப்போ அடைச்சி கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம். முதல்ல வேறு ஒன்று ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற கடன், இருக்கிற பிரச்சனை, இருக்கிற குறை எல்லாம் சால்வ் பண்ணலாம். அது விருச்சிகத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும், வாகனம் ஏதாவது வாங்கலாமா, வேறு ஏதாவது வீடு ஏதாவது வாங்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். உடனே வேகம் காட்ட வேணால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அப்போ வேறு என்ன தான் செலவே ஆகாதா? அப்போ செலவெலாம் பண்ணவே மாட்டோம்னா நிறைய செலவு வரும். ஏன்னா விருச்சிகத்துக்கு வந்து லார்ட் ஆஃப் 2 குருவாக இருந்தால் கூட, உச்சமாக இருந்தால் கூட, செலவும் வரும், வருமானமும் வருது, செலவும் வரப்போகுது. கடனை அடைக்கிறது ஒரு செலவு. ஸோ நல்லபடியாக அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. சப்போஸ் ஜுவல் வச்சுருங்க, ரிட்ரீவ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து சுப கடன்கள், சுப செலவுகள் சொல்கிறோம். கல்யாணம் வீட்டில் பண்ண போகிறீங்க, யாரோ வீட்டில் வந்து நீங்கள் வீட்டில் ஒரு விருச்சிக ராசி இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒரு கல்யாண நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது யாரோ ஒருத்தருக்கு, அது விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம், அந்த ஃபேமிலியில் வேறு ஒருத்தராகவும் இருக்கலாம். இந்த குரு உச்சமாக இருக்கிறதுனால பொருளாதார சப்போர்ட் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபைனான்ஸ் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணுன்னா ஆட்டோமேட்டிக்காக லோன் எடுப்பீங்க. ஒன்று உங்கள் சேவிங்ஸை கொடுக்கணும், இல்லை உங்கள் லோனை நீங்கள் அப்ரோச் பண்ணணும், பேங்க் அப்ரோச் பண்ணணும். ஸோ லோன் ஆர் சேவிங்ஸ் ஏதோ ஒன்று கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுக்க போகிறீங்க. எஜுகேஷன் லோனுக்கும் குரு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எஜுகேஷன் லோன் போடணும், இல்லை அந்த ஃபேமிலியில் விருச்சிக ராசி தான் ஃபேமிலி ஹெட்டு வந்து விருச்சிக ராசி. ஸோ நீங்கள் வந்து லோன் எடுக்க போகிறீங்க, அதுவுமே உங்களுக்கு பலன் நல்லா இருக்குது. ஸோ எஜுகேஷன் லோன், மேரேஜ், வெட்டிங். அடுத்தது வேறு ஏதாவது அட்லீஸ்ட் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாதா? சின்னதாவது ஏதாவது பண்ணணும் ஆசை, கண்டிப்பாக பண்ணலாம். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டியில் பண்ணணும், வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். அப்போது பணம் கரையும், வருமானம் வரும், வருமானம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும், அந்த செலவுகள் நல்ல செலவாக மாறும், கடனை குறைக்கலாம், பிரச்சனையை குறைக்கலாம். நோய்கள் நிறைய இருக்குது, உடலில் உபாதைகளும் நோய்களும் நிறைய இருக்குது, அதுக்கு செலவழித்து நல்லபடியாக குணப்படுத்தலாம். அந்த ஒரு நல்ல நேரமும் வருது. அப்புறம் கடைசியாக எல்லாம் என்ன கேட்பீங்க, ஜாக்பாட் எதாவது இருக்கா, லாட்ரி எதாவது அடிக்குமா, ஜாக்பாட் எதாவது இன்றைக்கி அடிக்குமா, சான்ஸ் இருக்கா? நான் பெருசாக லாட்ரி லக்கெல்லாம் நம்புங்கன்னு இந்த சமயத்தில் சொல்லலை. பட் அதுக்காக ட்ரையே பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. இது எப்படி இருக்குன்னா, அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களுக்கு தான் அடிக்கும்ன்ற நேரம் இது கிடையாது.
பட் ஆனால் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமா, நம்ம பேர் அது உள்ளே என்ட்ரி கொடுத்து பார்ப்போமா, ட்ரை பண்ணலாம். ஒருவேளை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஒரு லக்கு தானே, வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம், ஒரு பாக்கெட் மணி தானே பண்ண போகிறோம், அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதா தான் பண்ணலாம். ஏன்னா குரு வந்து உச்சமாக இருக்கும்போது திடீர்னு அதிர்ஷ்டம் வந்து இப்போ எப்படின்னா, உங்களோட அதிர்ஷ்டசாலி அதிகமாக யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அந்த அதிர்ஷ்டசாலி. அதனால தான் நான் விருச்சிகத்துக்கு 100% சொல்லலை. 100% என்னென்னா, எத்தனை அதிர்ஷ்டசாலி வந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம். இது அப்படி இல்லை, இது ஒரு 50 to 60% சொல்லலாம் லக்கில். ஸோ அப்படி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணலாம். அப்போ மொத்தத்தில் நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, நெக்ஸ்ட் 150 days விருச்சிகம் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இன்கம் ஸ்டெபிலிட்டி ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பேடாக இல்லை, நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து சேவிங்ஸ், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்து. சேவிங்ஸ் இருக்குமான்னு நான் சொல்ல மாட்டேன், வெல்த்தை நீங்கள் பெருசாக அக்குமுலேட் பண்ண முடியுமான்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் உங்களுக்கு என்னெல்லாம் மைனஸாக இருந்ததோ, கடனோ பிரச்சனையோ இல்லை பெரிய லெவலில் உள்ள இஎம்ஐலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் குறைச்சிக்கலாம். பிஸ்னஸில் கூட நிறைய டெப்ஸ் இருக்குது, நிறைய பெண்டிங் பேமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பணம் வரல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிடலாம். லக்கு அடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் உங்களுக்கு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். க்ரோத் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அது நாட் பேஸ்ட் ஆன் லக், அது பேஸ்ட் ஆன் ஹார்ட் ஒர்க், உங்கள் டேலண்ட், உங்களுடைய இந்த நீண்ட நாள் ஒரு பயணம், ஒரு தொடர் பயணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப நாளாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்குண்டான வேல்யூ, அது அந்த நேரம், அந்த உழைப்பு, அந்த அறிவு, அந்த முயற்சிக்குண்டான ஒரு வேல்யூ, ஒரு ரிசல்ட்டு தான் இந்த முறை நீங்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் விருச்சிகம் நல்ல நேரம். நெக்ஸ்ட்டு 5 months உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும், உங்களுடைய பொருளாதார சேமிப்புகளுக்கும், உங்களுடைய முதலீடுகளுக்கும், உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகளுக்குமே பணம் நிச்சயமாக நின்று பேசும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன். ஒரு ராசிக்கு அந்த செகண்ட் ஹவுஸ், அதாவது இன்கம், வருமானம் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு பொதுவான ஒரு பலனை தான் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனையும் கடந்து உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்கும். அதில் உள்ள தசாபுக்தி என்ன, அதில் உள்ள ஃபைனான்ஷியல் ஹவுஸ் என்ன, உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் வரும். அதோடைய வீடு என்ன, அந்த பிளானட் வந்து எது ஃபில்லாக இருக்குது, இல்லை எந்த பிளானட்டோடைய பார்வை விழுந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான லக் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுதுன்றதை நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கு நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். இது வெறும் ராசிக்கு மட்டும் தான் பொருத்தமான அடுத்த கமெண்ட் வரும். நான் இப்போயே சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் பர்த் சார்ட், உங்கள் தசா, உங்கள் புக்தி, இது எல்லாம் சேர்த்து தான் இந்த பலன். இந்த பொது பலன் இப்போ ஏன் கொடுக்குறீங்க, இது ஒரு ஜென்ரலாக கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னா, ரெகுலராக அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இல்லை 6 மாதங்கள் தொடர்ந்து அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த பொது பலனை அவங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்போட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. கனெக்ட் பண்ண முடிஞ்சு அவங்க புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. இல்லை அதை வெறும் ஜஸ்ட் வீடியோ மட்டும் லிசன் பண்ணிட்டு உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா அது பெருசாக புரியாது. அது நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரணும். உங்கள் பர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது என்னோடய சார்ட்டே என்கிட்ட கிடையாது, எனக்கு சின்ன போது எழுதின ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, ஒரு ஜாதகம் இருக்குது, அதில் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அது மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்திலையும் இருக்குது. ஸோ ஹாரோஸ்கோப் சர்வீஸாக இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பர்ஸ் அங்கே இருக்குது, ஆஃபீஸர்ஸோடைய நம்பர்ஸ் இருக்குது. அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சர்வீஸை அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியும். இன்னும் நிறைய சர்வீஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது 1 by 1 அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.